ஒரு பெரிய மகான் இருந்தார். அவர் ஒரு சாதாரண குழந்தையாக இருக்கிற போதே அவங்க அம்மா இடுப்பில் இருக்கிற போது ஒரு மகான் வடநாட்டிலேருந்து வந்த ஒரு பைராகி மகான் இவரை பார்த்துட்டு, யார் சின்ன குழந்தை இடுப்பில் இருக்குது, ஆண்டவர் ரொம்ப அழகாக இருக்காரே அப்படிங்கிறார். அவர் தான் பின்னால் கோயிலூர் ஆண்டவர்னு சொல்கிறது. கோயிலூரில் கோயிலெலாம் இருக்குது இன்றைக்கும். ஒரு ஆர்ச் மாதிரி இருக்கும். நீ பிள்ளையார்பட்டிலேருந்து வரபோது அதுதான் கோயிலூர். பெரிய தமிழ் வேத பாடசாலை இருக்குது, கோயில் இருக்குது, எல்லாமே இருக்குது. அங்கே இருக்கிற சாமிக்கு பேர் கொற்றவாளி ஈசர். ஸோ ஆண்டவர் ரொம்ப நல்லா இருக்காரு அப்படின்னு இவரை படிக்கிறதுக்காக வெளியூருக்கு அனுப்புகிறாங்க. அந்த காலத்துலலாம் காரைக்குடி பக்கம் சொந்த ஸ்கூலில் மதுரைக்கு போகணும். அந்த காலத்தில் தினப்பள்ளிக்கூடம்னு வாங்க, மொட்டை போட்டு காதில் கடுக்கெல்லாம் போட்டு நாதசனம் வச்சு வாத்தியார் வீட்டில் கொண்டு போய் குழந்தைங்களை விட்டு அவங்களுக்கு நம்ம வயலில் வர்ற அரிசி பருப்பெல்லாம் கொண்டு போய் கொடுப்பாங்க. இவங்க வாத்தியார்கிட்ட பாடம் கற்றுக்குவாங்க. வாத்தியார் அம்மா வந்து இவங்களுக்கு தான் சமைச்சு போடுவா. இப்படி தான் இருந்தது. ஸோ ஒரு நாள் அந்த வாத்தியார்கிட்ட இவர் போகிற போது கேட்குறாரு, அது என்ன ஆண்டவர்னு உங்களுக்கு பேர் வச்சுக்கிறாங்கன்னு. இப்போ அவர் சொல்கிறாரு, சுந்தரமூர்த்தி நாயனார் இருந்தார், அவர் கும்பிட்ட சிவபெருமான் வந்து ஆரூரன்னு. சுந்தரமூர்த்தி நாயனார் கும்பிட்ட சாமி இருக்கார் இல்லையா திருவாரூரில், அவர் ஆரூரன். ஆனால் சுந்தரமூர்த்தி நாயனார் ஆரூரர். அந்த மாதிரி கடவுள் வந்து ஆண்டவன், நான் அவரை கும்பிடுறேன், அதனால் நான் ஆண்டவர் அப்படின்னாராம். இப்படிலாம் இருக்கிறாங்க இல்லையா? அவங்க வாழ்க்கையெல்லாம் நீங்கள் படிக்கணும். அவரை சின்ன வயசில் மதுரைக்கு கொண்டு வந்து விடுறாங்க. அப்போ அந்த அம்மா இருக்கு இல்லையா, வாத்தியார் அம்மா சொல்கிறாங்க, ஏன்பா நீ இப்போ சம்மர் வெக்கேஷனுக்கு ஊருக்கு போவே இல்லையா, உங்கள் ஊர் பக்கம் காரைக்குடி பக்கம் நிறைய மயிலெல்லாம் இருக்குமாமே, ஒரு 2 மைலுக்கு இது கொண்டு வரையான்னு. சரின்னு ஒரு காட்டுக்குள்ளே மயில் தேடி போகிறார். கொஞ்சம் டயர்டு இருக்குதுன்னு சின்ன பையன் படுத்து இப்படி அசந்துறார். அவருக்கு ஒரு கனவு வருது. அந்த கதவில் ஒரு ராஜா வந்து காட்டுக்குள்ளே போகிறான். அவனும் டயர்டாகுதுன்னு சொல்லிட்டு ஒரு மரத்தடியில் படுக்கிறான். கனவுக்குள்ளே கனவு. ஒரு புலி அவன் மேலே பாய வருது. அவன் கண்ணை முழிச்சு பார்க்குறான். அங்கே ஒரு கத்தி இருக்குது. இவரும் பயந்து போய் கனவு வந்த உடனே பார்க்குறாரு, அங்கே ஒரு கத்தி இருக்குது. ஸோ அந்த இடத்த தோண்டி பார்க்குறாங்க. அந்த கத்தி இருந்த இடம் இல்லையா, அதுதான் இன்றைக்கி நீங்கள் பிள்ளையார்பட்டியில் இதை கோயிலூரில் பார்க்குற சிவன் கோயில். அவ்வளோ பெரிய கோயில் அந்த இடத்துல இருந்துருக்கு. இன்றைக்கி நாட்டுக்கோட்டை செட்டியாருங்க அமெரிக்காவிலலாம் கோயிலூர் ஆண்டவர் கோயில் கட்டியிருக்காங்க. ரொம்ப பெரிய அளவுக்கெல்லாம் கோயில் கட்டியிருக்காங்க. ஸோ ஒரு விட்டக்குறை தொட்டக்குறை இருக்கும். ஏன் அந்த மாதிரி வருது? இந்த பையன் இருக்கான் இல்லையா, சின்ன பையன், இவன் தான் அந்த இதுக்கு முன்னால் ராஜாவாக இருந்தவன். அந்த கோயிலை இவன் தான் கட்டினான். அதனால் விட்டுக்குறை தொட்டக்குறை இந்த பிறவிலையும் அந்த சிவனுக்கு கைங்கரியம் பண்ணுறதுக்கான பாக்கியமும் அவனுக்கு கிடைக்கிது. இப்படி எவ்வளோ பேர் பழைய ஞாபகங்களில் தான் புதுசாக கோயிலெல்லாம் கட்டுறாங்க. திடீர்னு யாரும் கோயிலெலாம் கட்ட முடியாது, மண்ணு கட்டியில் இருக்கும்.